வணக்கம் தோழர்களே, உங்களை ஐடியல் ஸ்பார்க் சேனலுக்கு வரவேற்கிறேன். எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க, எல்லாரும் இன்புற்றிருக்க, எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த காணொளியை நமக்கு வழங்குபவர்கள் பைமோட் ஆப் ஆன்லைன் ஷாப்பிங் ட்ரேடர்ஸ். அவங்க நமக்கு இந்த கிராசரிஸு, அழகு சாதன பொருட்கள், கிளீனிங் பொருட்கள் இது எல்லாமே நமக்கு ஆன்லைனில் கொடுத்துட்ருக்காங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டை விட குறைஞ்ச விலையில் நமக்கு நிறைய ஆஃபர்ஸோடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்கி பயன்பெறுங்க. அவங்களுக்கும் இதை பார்க்க போகிற உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய ஒரு சிறுகதையை கேட்கலாம் வாங்க. ஒரு காலத்தில் ஒரு அரசி ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆடம்பரம்ன்றது ரொம்பவுமே பிடிக்கும். அதுலேயும் அவங்களுடைய அந்த படுக்கை அறையில் அவங்க ரொம்பவுமே அக்கறை காட்டுவாங்க. அவங்களுடைய படுக்கை அறை ஒரு நாளைக்கு ஒரு விதமாக அலங்கரிக்கப்பட வேணும். அது அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த தூக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்க அதில் ரொம்ப ஆர்வம் காட்டுறவங்க. அவங்களுக்கு ஒரு பணிப்பெண் இருந்தாள். அந்த ராணிக்காக தினமும் அந்த படுக்கையை மிகவும் சிரத்தையுடன் அவ்வளவு ஒரு அலங்காரமாக அழகாக அவள் செய்து வைப்பவள். கோடை நாட்களில் அரசி ஆற்றங்கரையிலிருந்த அரண்மனை ஒன்றில் தங்குவது வழக்கம். பகலில் உணவுக்கு பின் சிறிது நேரம் அந்த ராணி படுத்து ஓய்வெடுப்பதும் வழக்கம். அந்த பெண்மணி ராணி படுப்பதற்காக கட்டிலில் படுக்கையை விரித்தாள். கடுமையான வெயிலினாலும் பசியினாலும் உழைப்பினாலும் பணிப்பெண் மிகவும் களைத்து போயிருந்தாள். அருகில் பெருகும் ஆற்றின் குளுமையும் தோட்டத்தில் உள்ள தென்றல் காற்று அந்த அறையில் வீசியது. அந்த காற்று பணிப்பெண்ணின் சோர்வுக்கு மிகவும் இதமாக இருந்தது. ஒரு நாளாவது ராணியின் படுக்கை சுகத்தை தாம் அனுபவித்து பார்க்க வேண்டும் என்ற ஆவல் நீண்ட நாட்களாகவே அந்த பெண்ணின் மனதில் இருந்து வந்தது. அன்று அந்த படுக்கையில் படுத்தாள். என்றும் அறியாத இன்பத்தை உணர்ந்த அந்த பணிப்பெண் தன்னையும் மறந்து அயர்ந்து தூங்கிவிட்டாள். ராணி பணிப்பெண் தூங்கும் காட்சியை பார்த்தாள். அவளுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு கோபம் வந்தது. பயங்கர ஆத்திரத்துடன் அவள் பயங்கரமாக ஒரு சத்தமிட்டாள். பின் அவளை ஆத்திரத்தோடு அடித்தாள். பணிப்பெண் கண் விழித்து பார்த்து நிலைமையை உணர்ந்தாள். தன் தவறை உணர்ந்து அழத் தொடங்கினாள். என்ன செய்வதென்று புரியாமல் தவித்தாள். மௌனமானாள். அரசியோ கோபம் தணியாமல் அவளை திட்டி கடுமையாக அடிக்கவும் செய்தாள். பணிப்பெண் முதலில் அழுது கொண்டே இருந்தாள். அடியும் வாங்கி கொண்டு அழுது கொண்டே இருந்தாள். பிறகு திடீரென்று மௌனமானாள். ஒன்றும் அறியாது சிறிது நேரம் திகைத்து போய் நின்றவள் திடீரென சிரிக்க ஆரம்பித்தாள். சிரிக்கை அடக்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக அவள் சிரிக்க ஆரம்பித்தாள். பணிப்பெண் சிரித்ததும் அரசியின் கோபம் மேலும் அதிகமாயிற்று. என்ன திமிர், உனக்கு என்ன பித்தா பிடித்து விட்டது? படுக்கையில் படுத்ததும் அல்லாமல் உனக்கு அடியும் வாங்கி கொண்டு சிரிப்பு இங்கிருந்து வருகிறது என்று பயங்கரமாக கோபத்துடன் கத்த ஆரம்பித்தாள். சிரிப்பின் காரணம் என்ன? எதற்காக நீ சிரிக்கிறாய்? ஏன் சிரிக்கிறாய்? சொல்லடி என்று அவளை கேட்டாள். அதற்கு பணிப்பெண், மன்னித்து விடுங்கள் ராணி, கைகளை கூப்பி வணங்குகிறேன் உங்களை. நான் செய்தது மிகவும் தவறுதான். என்னை மன்னிக்க வேண்டும். ஒரே ஒரு நாள் ஒரு சில வினாடிகள் இந்த கெட்ட படுக்கையில் படுத்ததால் இவ்வளவு வசைமொழிகளையும் அடிகளையும் மிகவும் துன்பத்தையும் நான் பெற்றேன். அந்த பாழாய் போன படுக்கையில் ஆயுள் முழுவதும் தூங்கும் நீங்கள் எவ்வளவு அதிகமான திட்டுக்களையும் அடிகளையும் பெற வேண்டுமோ, என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டுமோ என்பதை அந்த கடவுளுக்கே தெரியும். நீங்கள் இந்த பிறவியில் பெறாவிட்டாலும் வட்டியும் முதலுமாக அடுத்த பிறவியில் இவற்றை பெற்றே ஆக வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. இதை அறியாமல் என்னை துன்புறுத்தும் உங்கள் அறியாமையை எண்ணினேன். எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது. என்னுடைய கஷ்டத்தையும் மீறி, என்னுடைய வலியும் மீறி எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது. என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவளிடம் தாழ்ந்து பணிந்து மன்னிப்பு கேட்டாள். பணிப்பெண் சொன்னதை கேட்டதும் அரசிக்கு என்ன சொல்வது, இதை எப்படி எடுத்துக்கொள்வதென்றே தெரியவில்லை. திகைப்பில் ஆழ்ந்து போனாள். கடவுளின் பார்வையில் தானும் மற்றவர்களைப் போன்று ஒரு ஜீவன்தான் என்ற உண்மை அவளுக்கு விளங்கியது. தான் ஒரு அரசி என்ற அகம்பாவத்தை அவள் அன்றே கைவிட்டாள். தான் அந்த தெரியாமல் செய்த அந்த தவறுக்காக அந்த பணிப்பெண்ணை மிகவும் நாம் தண்டித்து விட்டோம். கடவுளே, என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவள் மனதார கடவுளிடம் மன்னிப்பு கேட்டாள். அன்று முதல் அந்த பணிப்பெண்ணிடம் அவள் சகஜமாக பழகலானாள். அவள் சிரித்ததுடைய அந்த காரணத்தை நாம் அனைவரும் அறிய வேண்டும். இன்று நமக்கு இருக்கிறது என்று மற்றவர்களை, நமக்கு கீழ் உள்ளவர்களை நாம் மிகவும் கஷ்டப்படுத்தவோ, எந்த ஒரு
அவமானப்படுத்துகிற மாதிரியாகவும் நடந்து கொள்வது நமக்கு அது திரும்ப வரும். எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. பிற உயிர்களை துன்புறுத்தாத வகையில் நம் கடமையை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.